நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோயினி உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோயினி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுளே நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே, கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே, கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, பூசுனக்கை திருநீராய் ஆனதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? போல பாவி யாரும் இங்க வந்து புறக்கலே, என்ன போல பாவி யாரும் இங்க வந்து புறக்கலே. கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து புறக்கலே. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும்.
மாமியார் விறகு ஓடிக்கிறாரு. என்னங்க என்னங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ணே நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு காட்டுக்கு காவலுக்கு போறோம். உனக்கு ஓலை வருது அந்த பின்னாடி. இந்த பாடலை போராட்டி ஓய் தர்மா மேலப்பெருங்கலை அன்னார் அவர்கள், டிரைவர் அண்ணா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளி கொடுத்த அன்னார் அவர்களுக்கு நன்றிடா. சரி நாங்களாம் சேர்ந்து நீ காட்டுக்கு போய் காவல் பார்க்க போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி என்னால சீர்நிக்க முடியலையே, அதைத்தானே என்னால சீர்நிக்க முடியல. காட்டுக்கெல்லாம் காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்கேன். அண்ணே 4 வாட்டி இந்த நீ எங்க நக்கல் பண்ணின்னு வச்சுக்க, எரிச்சல கலப்புன மாமா. என்னங்க என்னத்த வயிற்றுல கலப்பாவ அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேங்கிறத சொல்லவா? இன்னைக்கு நாள இல்லை எனக்கு. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, இதற்காக தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, இதற்காக தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணி பார்வை தேடியது, ஒரு பாடல் பாடியது, அதை ஊடல் மூடியது. போண்டா உன்னை பொல்லக்க போறேன் பார்த்துக்கிட்டே இரு. சரி நான் போய் உனக்கு தப்பு கொண்டாட்டமா இருக்கு. நாளைக்கு உனக்கு வீடியோ கால் பண்ணி வச்சுட்டு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு
கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்புழு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிச்சி சம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல. நெஞ்செலும்பு கொடலும் நாங்க கேட்கல. நெஞ்சலமும் கொடலும் நாங்க கேட்கல. நெஞ்செலும்பும் கொடலும் நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் செவரொட்டி, ஆமா ஆனா கிடைச்சதெல்லாம் பண்ரொட்டி. நாங்க கேட்டதெல்லாம் செவரொட்டி, ஆனா கிடைச்சதெல்லாம் பண்ணு ரொட்டி. என் வீட்டு ஹீரோ ஹோண்டா நாங்க கேட்கல. என்பில்டு ஹீரோ ஹோண்டா நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் TS50, ஆனா கிடைச்சதெல்லாம் 50-50 பிஸ்கட். நாங்க கேட்டதெல்லாம் டிவிஎஸ் 50, ஆனா நாலு பேரை கொஞ்சம் கிடைச்சதெல்லாம் எரிஞ்சு போங்கடா. 50-50. விட்டு வேறு விட்டு வேறு. 18 வயசு 20 வயசு பொம்பளை கேட்கல. 18 வயசு 20 வயசு பொம்பளை கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் செகனட்டு, ஆனா கிடைச்சதெல்லாம் கோத்தா போல்ட் நட்டு. நாங்க கேட்டதெல்லாம் ரெண்டு உள்ள செகனட்டு, கிடைச்சதெல்லாம் போல்ட் நட்டு. நிறைய பேர் கல்யாணம் பார்த்துறாங்க. மகனே வீரத்தேவா, அண்டா குண்டா ஜமஞ்சட்ட அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு கப்பலிங்க பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா ஜமஞ்சட்ட அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு கப்பலிங்க பெங்கல வாசுதான். நாங்க முட்டி மூடி மண்டி ஓட்டோம், முட்டி மூதி பள்ளிக்கூடத்துல மண்டி ஓட்டோம். இன்னைக்கு முட்டாளதான் ஆகி புட்டோம். இந்த காலத்துக்கு என்னவோ அதை பாடுனே. பிடிச்சிருந்தா கை தட்டலாம். நீங்க இன்னும் ஒரு 13 வருஷத்துக்கு என்ன அசைக்க முடியாது. இங்கே நான் பருத்தி செடி ஊண்டியிருந்தேன், யாரை கலப்பையை விட்டு உழுது 5-6 செடி தான் முளைச்சிருக்கு. நான் கட்டி காத்த என் இலகும் பஞ்சு, நான் நட்டு வச்ச என் சீமக்கருவை வேறந்து போய் கிடக்கடா. சோசியர் சொன்னார்ல, கிரகம் கூடயே வரும் வலது பக்கம் ஏமே உட்காந்துருப்பேன்னு. குபேரனா உட்காந்துட்டாரடா. என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்க சுருங்க முடியாது. எங்க டூட்டி அப்படிங்கயா. நான் வந்து நிக்கிற வேகத்தை பார்த்தா நீங்களாம் நினைப்பீங்க ஏதோ வரப்போட்ட போறேன்னு. தப்பு. பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் மகன் யாருன்னா என்னைய வேறல நீட்டி சொல்லலாம். நான் தான். என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? யாரு சுப்பையா வேறன்னா இந்த உன்னைய காலி பண்ணிடுறேன். குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பு. அப்ப பேர் என்ன தெரியுமா மிஸ்டர் அண்டாத்தூர்? என்னண்ணே பேரு? நம்பு. என்ன ஊங்குனா வச்சிருக்காங்க? நம்பிராஜ் எங்க அப்பா. எங்க எவன் குடி கட்டான வெத்தலவோட துப்ப தண்ணி குடிக்க பெரிய செவனப்பு கம்பெனி ஓனர் மையன் கவட்டுக்குள்ளேயே துப்பி கிளச்சு கோழி கழிஞ்சது மாதிரி உன்னைய வச்சுக்கிட்டு நான் அந்த நெளிவை நடத்தி நான் பாட உழைஞ்சு. என்னடா அது எத்து புள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னடா? ஏய் இதை க்ளோஸ் அப் பண்ணிங்க எடுங்கடா. ஏய் ஏய் பள்ளிக்கூடம் விட்டாங்க போப்பாங்க.
எறும்பு எறும்பு உள்ள போய் கூடு கட்டிருச்சா? என்னடா என்னடா பிரச்சனை? ஏன் அசந்த? குப்புற படுத்து நீர் வட்டம் இருக்கான்னு பாரு. வச்சுக்கிட்டு சேர்ல இருக்க மஞ்ச பனி அரை வாங்கிட்டு மேற்கொழுந்து ஓட போறேன். சிரிக்க கூடாது ப்ரோ, சாமி நாடகம். எந்திரி எந்திரிச்சு உட்காரு. ஒட்டி கட்டி கிடக்கும் உட்காரு. கிளச்சி விட்டு போ. நல்ல ஐயா இது ட்ரோன் வாங்கி கொடுத்தவன் இருளடிச்சு உட்காந்துருக்கான். அவனே ட்ரோன் ஆக்கிட்டான தக்க பாட்டி. ஏட்டா 7 பிள்ளைய பெத்தாங்க எங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லையாடா? இந்த வேலையா? அதுல 5வது பிள்ளைதான் அப்படியே தான் வீரத்தை அவனுக்கு தப்பா போறதுக்காப்ல. இப்ப தெரியுறவங்க அப்பே லட்சம் மைக்ல வீட்டுக்குள்ள ஏதோ பண்ணாரா? நல்ல வயசு, நல்ல வேலை பேசா பண்ணல. மகனை வீரத்தேவா என்று நேற்று அதிகாலை 4:30க்கு என் தந்தை என்னை அழைத்தார். இருந்தே மகனை வீரத்தேவா என்றார். சொல்லுங்கள் என்னுடைய தந்தை அவர்களை என்று மண்டியிட்டேன். மண்டிட்டு என்ன பண்ணீங்க? அருள் மைக் ஆஃப் பண்ணு. அடம்மா வந்து இந்த குளிருக்கு அட வாய்ஸ்னோம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன் 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 என்ன அப்பா டொங்காஸ் போடாதனாலயானே? அந்த சல்லில ஒரு 3 பிறக்கி எறிய முடியுமா? உன்னை வத்துன்னு எரிஞ்சு நெஞ்சில போய் ஒடிச்சு போடுறேன். எங்கெங்கோ தேடுனாங்க. என்ன டொங்காஸ் போடவா? உனக்கு இறங்க ஆட்டுது. நல்ல நல்ல வீங்கின குமடு அரைக்கி சம்முன்னு ஏக்கம். வாரு வாப்பா வாப்பா இப்பதே ஜாமி இறங்குது. பேசினடா ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கா மிஸ்டர் குஞ்சுதா கோழி? என்கிட்ட இருக்குனே. செகனட்டா பேகனட்டா? பிரஸ் பீஸ் பிரஸ் பிரஸ் பீஸ். உனக்கு எனக்கு இல்லடா முட்டு முட்டை உனக்கு தாண்டா. வாரு அந்த ஆட்டை பிடிச்சி அங்கிட்டு தண்ணி ஆட்டி கட்டுங்கடா. ஏன்டா மொஜக்குன்னு நீ குடி கட்டாலும் சரி, நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, டைவர்ஸ் பண்ணா திண்டு பல்லே 8 விழுந்துருச்சடா. உங்களுக்கு அந்த பொண்ணு என்ன வேணும் மிஸ்டர் உலக்க? எனக்கு தங்கச்சி வேணும் மச்சான். தங்கச்சி வேணும். அழைத்து வருகின்றீர்கள் லபுக்குன்னு. சர்ப்ரைஸ். இந்த கூட்டு வரேன். ஓப்பா சேர்ல உட்காந்து நகல முடியல. போப்பா என் மருமகளை கூட்டி நான் சிமெண்ட் மூட மாட்டிக்கிச்சு பொத்து விட்டு போறேன் பாரு. அட விளங்கா போல உள்ள ஒட்டிக்கிச்சு. ஆயிருந்து அப்படியே வந்திருப்பியா போல. வீச்சம் படுத்த வயன் பொண்ணை கட்டினாலும் புழுப்புழுன்னு இருக்கும். தங்கச்சின்றேன். பாப்பன் அந்த கிராமத்துக்கு கும்பாசியத்துக்கு வந்த நேரம் நான் கும்பத்தை பார்க்க போறேன். என்ன குதிரை சவுண்ட்லாம் வர்ற? ஒரு தேவதை வந்து விட்டால் என்னத்தே ஏ பொம்பளைலாம் ஏத்தா உங்களுக்கு போறாம அழகு வட்ட வெள்ளையை கட்ட போறானே நமக்கு இந்த மூஞ்சி இல்லைன்னு. அதுக்கு விரதம் இருக்கணும். என் பொண்டாட்டி மாதிரி அழகு யாருமே வர முடியாது. ஆமா பொண்ணு உனக்கெல்லாம் கிடைச்சிட்டாலும் என்ன கெடா வெட்ட போறீங்களா? இல்ல மச்சான் டைரக்டா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. சரி இந்த மாலை எங்கடா வாங்கினீங்க? இவ்வளவு நார் இருக்கு பூவை காணாமடா. என்னத்த உங்க தங்கச்சியை குரலை நான் ஒரு சோதனை பண்ணலாமா மிஸ்டர் குருட்டுக்கோழி? பீரோல மடிப்பு எடுத்து விட்டு 2 கலுங்குக்கு நேரம் மண்ணு உள்ள உணவு குரல் வளத்தை செக் பண்ணிக்கிறேன். ரொம்ப அறுத்து ஒரு பல்ல கிடக்கும்ல அந்த மாதிரி. தங்கச்சியை பேச சொல்லுங்க மச்சான். அண்ணா பேசவா? கொஞ்சம் இருங்க மச்சான், அவசரம் ஏற்றி போட்டுக்கிறேன். உங்கள் தங்கச்சி குரலை கேட்டவொடனே லேசாக ஒரு பாயிண்ட் இறங்குச்சு.
இப்படி ஒரு தொண்டை என்ன தூருக்கட்டையை சேச்சி புடுங்கணுமா? என்ன தொண்டை கீரை முண்டை. ஒரு பாட்டு பாடுறா. பாட்டு பாடுவாங்கல்ல. குத்துறம்னு சொன்னேன். வைக்கிறோம்னு சொன்னீங்களே, வைக்காமத்தான் போனீங்களே. நேற்று வாரலி உள்ள வச்சிருப்பேன். வேற பாட்டு பாடு. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி சும்மா. கொசு கடியா இருக்கும். கொசு வத்தி ஆளை விட்டு பொருதித்து கத்தா. வேற பாட்டு பாடுதா. ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குதா? நல்லா கடிக்கட்டும். ஏன் சீனியை உள்ள வச்சிட்டியா? ராசாவே விரைக்குமா? ஐயா இன்னைக்குன்னு பார்த்து மாத்திரையும் டானிக்கையும் குடிக்கல. நீ என்னடா லேஞ்சு கட்டுறது மாதிரி. நிலா காயுது. உங்க தங்கச்சி அப்படி புத்தம் கொடுக்கலாம் பார்த்து நீங்க உள்ள கருவாட்டை தூக்கி விட்டிய. வேலைக்கு முன்னே அடிக்கிறாடான்னு. 3 வருதுமா சும்மா இருமா. இல்லாட்ட தக தெரிஞ்சிடும். போ முண்டை மொட்டு முண்டை. மச்சான் கொஞ்சம் பாருங்க பெண்குயில் தானுங்க நீதானா அந்த முண்டை. நான் தான் அந்த குயில். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் இருங்கடா படபடன்னு வருது. பருத்தி எடுக்கையிலே இது இப்போ விலை இல்லை, கிலோ குறைச்சி வாங்குறேன். இருமா எடுக்க வேணாம், செடியிலே இருக்கட்டும். என்ன பல நாளும் பார்த்த மச்சான், நீங்க வந்து தானே. வேற யாராவது இந்த பிள்ளையை ஏத்துக்கிறீங்களா? ரொம்ப காய்ச்சப்பாட்டில் கிடப்பேன் போல. ஏனே கொஞ்சம் கூட உனக்கு மனசே இல்லையா? நீ கொண்ட வேங்க நீனா போனேன்னா எலும்ப கிளம்ப முறிச்சிருவேன். காலை அப்படி ஒட்டிச்சு. அண்ணே எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. ஏன்டா தங்கம்? உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையானே? ஏன் மனசு இருந்து என்ன பண்ண போற? ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுக்கணும். யாரு கிளி யாரு குரங்கு? நான் கிளி. அது மசுரை பாருங்கயா. சித்திரை மாசம் தேன்றாட்டு குலவி சீமக்கரவு தூர்ல இருந்தது மாதிரி. உன் பேர் என்னடா? தப்பு. ஐயா டவுசர் போட்டேன். இந்த கல்யாணத்துக்கு பீட்ரூட் சுரண்டு வந்தேன். ஏன்டா மாலை வச்சுட்டு நிக்கிறீங்க? கல்யாணம் வேணாம்டா. ஐயோ அங்க என் குடும்பத்துல பேசிட்டோம்னா முடிச்சே ஆகணுமே. கொட்டு மேல கொட்டுங்க. ஒரு வழியா கரையாம்புத்துல போட்டேன். உன்னை யாரா தங்கு ஊத்த சொன்னது? நல்ல கழுத்துல சரியா பார்த்து போடுறீங்க. மாலை கண்ணா நீங்க? மாலை எதுல? ஜெயா நீங்களும் என் தங்கச்சியும் பல்லாண்டு வாழணும் மச்சான். மாமா மச்சான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, என் தங்கச்சிக்கு உதட்டோட உதட ஒரு முத்தத்தை கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு நான் ஜீவ சமாதி அடைஞ்சிருவேன் மச்சான். மாசுக்கு போட்டு வரேன் மச்சான். இருங்க மச்சான். யாருக்கு? எனக்கு தான் முத்தம் கொடுக்க சொல்றாப்லையா? இளைவலாக உன்னை நான் திருமணம் பண்ணேன். ஒரு உலகத்துல இந்த பாப்பன் அந்த கிராமத்துல கூட எக்க வைக்க வேணாம், நகைச்சுவை கெடுத்து விட்டுருவாங்க. இந்த பாப்பன் இந்த கிராமத்துல கூட இளையதாரத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, இளையவடியா இளையவடியான்னு. இவதான் உங்க அக்கா கருத்தவடியா. ஐயோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணும். எல்லாம் ஏக்கட்லயே வந்து அம்படுது. என்னம்மா ஒரு மார்க்கமா நிக்கிற? மாசமாவது இருக்கியா? யாரு மாமா அந்த கிழவி? கண்ணே கிளவி கிளவின்னு பேசிக்கிட்டு இருந்தா என்ன பொறுமையா? என்ன பொறுமை? ஒட்ட பிடிச்சிட்டு அறுத்து போடுவேன். கொஞ்சம் லூசு விட்டு அறுத்தா
நொப்பம்பட்டு முதலாவது மயிறு மகளை. மாமா யார் அந்த பொம்பளை இந்த கேட்டு சிரிக்கையோட தெரியுறீங்க? இதுதான் பாத்தினூர்ல அட்டை வரைக்கும் வைக்கிறவன் போல. என்ன பெருக்கி? ஐயோ அதை மூடுத்தா பயந்து வருது. அந்த மாட்டு தடத்தை மூடுத்தா. ஓ நெஞ்சுக்குள்ள இன்னுன்னு சொன்னா முழுக்கு முழுக்கு பழைய துணி பழைய பேப்பர் சொன்னா புரியுமா? தம்பி ஒரு பரிச்சட்டை எடுத்துட்டு வாங்கடா, என்னையால இரச ஆக்க முடியலடா. ஐயா இந்த மாதிரி அவன் தம்பி மஞ்சப்பணியே கண்டென்ட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏய் இந்தாடி யாரு நீ வாடி வாடின்னு பேசுனா என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? யாரு? மூஞ்சியும் முகரையும். ஏன் ஓ மூஞ்சி மோகரையும் பாரு. என்னதான் கிளி மாதிரி போட்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி. உருகுதே உருகுதே. ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும். அது ஸ்டைல் மசல் கொண்டு குறைச்சு பாத்து பாத்து. ஏயா என்ன இப்படியாவது நான் போன மேடையில கிளச்சிக்கிட்டு அடிச்சேன். என்ன இப்படியாவது தூக்கி இருக்கியா? அவளை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டே இருக்க. அது சின்ன கம்பு கூடு. என்னது சின்ன கம்பு கூடா? எந்த காலத்து இருக்கியோ அவ சொல்ல கடுத்து என்ன ஏய் யாரை காட்டுச்சிருக்கி சொல்ற? நீதாண்டி. பிச்சு புடிய மத்த உனக்கு அம்படதான் மரியாதை. பிக்க மாட்டா. வாய் முகராட்டி எச்சி தெரிக்காம பேச அப்புறம் எரிச்சத கடப்பறன்னு வெச்சுக்கோ. யார் எது தெரிஞ்சது? நோ ஆங்கிள் ரீப்பர் டச் நோ. எது ரீப்பர்? அது ரீப்பரா? என்ன நான் கல்லானால கடுக்கு புள்ளல். அத மூடு. தெரியுது தெரியுது. என்ன அவதா இருப்பல அவ சொல்ல கடுத்து என்ன அடிக்குறியா? ஏய் அவ வனினா நாக்க எடுத்து வச்சு நரிக்க. அவன் சொல்லாம உன்னை அப்படியே ஏன் வாழ்க்கையில பங்கு போறக்கு நீங்க வாழ்க்கையில உலகே விட்டாங்க. கட்டு கண்டா கட்டு கண்டா. ஏன் மாமாவுக்கு பைல்ஸ் பிரச்சனையா? ஏய் விட்டன மட்டும் சொல்லிட்டு நீ விளைவிக்க. டேய் பெட்டிக்காரா அது ஏய் டேய் மஞ்சள் சட்டை சுத்து பழுத்து போகும் உனக்கு. அதுல சிரிச்சு விழுக தெரிஞ்சேன். அவனும் மறிங்கன்றனுக்கு நெருக்கித்தானே இருக்கேன். சிமெண்ட் மூட எங்கடா தங்கப்பாண்டி உறிஞ்சு விட்டு அவனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கடா அவனை வெட்டாம தங்கச்சி ஏத்தா நீ வந்து தொடாத, எனக்கு அப்படியே தடுப்பு தடுப்பா எரியுது. உங்களுக்குமா எனக்கு அரிக்குது முதல்ல. அரிப்பு வா வா வாத்தியாரே வா வஞ்சி கோடி. இங்க வாயே இங்க வாயே. ஆமா அது பெரிய சமுசா. இங்க வாடி இங்க வா இங்க வா. அடிச்சு வெங்காயத்தை எடுக்க போறேன். தெரிஞ்சோ தெரியாமலே நீ என் வாழ்க்கையில உள்ள வந்துட்ட. போனா போயிட்டு போகுது. உள்ள வந்துட்டா கதவை அடைச்சிருங்க. போனா போதுன்னு உனக்கு என் புருஷனை பாதியா உனக்கு விட்டு கொடுக்குறேன். எங்க ஏன் முன்னாடி அவருக்கு வாயில மொச்சுல முத்தம் கொடு. வேணாம் ஜெய், அவ அட்டைப்பூச்சி மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிருவா. அப்புறம் எப்படியா அவளை போய் செஞ்ச? தண்ணி அடிச்சுக்கிட்டா கணக்கா இருக்கு. தண்ணி அடிச்சா கண்ணு தெரியாதா? என் தம்பிலாம் ஒண்ணுமே இல்லாம முன்றேன். கர்ம கர்ம. மருதமணியை உண்மையிலேயே பொம்பளை நினைச்சு உட்காந்துருக்காண்டா. பின்னாடி போயிடாதம்மா. நாம் தாம் தாம் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு
கர்றியான் புரியான் அண்ணா இவங்களை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? ஈரத்துல கால் ஒட்டிக்கிருச்சு அதை பாரு. அடி நாடு மாறி முண்டை. ஆத்தாடியே அந்த காலை பத்தி எல்லாம் எப்படி இருக்கு? ஏய் என்னடா ஏய் ஏ 3 காசு முட்டை கருங்கோழியை வாட்டினது மாதிரி நீ பார்க்கலையா? தங்கப்பாண்டி கேமரா உயரும்டா. மச்சான் அத வேற பார்க்கணும் வேற சொல்றாரு. தம்பி ட்ரோன் மச்சான் உடையலிங்கள ரொம்ப பசிட்டுனா once more, ஏ once more. தங்கச்சி அழகி சப்பு ரெண்டு. இடையில ஒரு டைலாக் சொல்ல எவ்வளவு அது இவளது ஸ்டைலா? அடடா பூவின் மாநாடா ஓ அதான் காமிக்காத. அடுத்த வருஷம் நாடகம் போடுறது வேணாம்ட்டுருவாங்க. பூரா இருள் அடிச்சு போனா நான் இந்நேரம் கூட இங்கே விரட்ட முடியாது. நான் சொப்பன சுந்தரி நீதானா? உன்னையே கண்டாலும் எனக்கு அப்படித்தான் இருக்கும். இங்க என்ன கூத்து நடக்குது? நீ சொப்பன சுந்தரி நீதானா? அது வாரு கருவுள்ள காய போட்ட கழுத்தரிப்பையா மாதிரி இருந்துகிட்டு அது அவங்க நான் சொன்னது வேற, நீங்க சொல்ற யாருங்க? தங்கச்சி பறைய விரட்டு. இது ஒரு நாத்துனா. எப்படி நாத்துனா? என்னது நேத்து மொட்டை மாடிக்கு கலவை ஏத்துனேன். அப்ப எப்படியோ மட்டக்கம்பு விழுந்து இதாயிடுச்சு. இதுவா? ஐயோ இத கூட்டு கொண்டு போய் வச்சோம்னா குடும்பத்துல பல பேர் உலகத்திலேயே இன்னைக்கு தாண்டா நெஞ்சு முடி வந்த பொம்பளைய பாக்குறேன். எப்போது அலோலோய் ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் இந்த கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் வெட்டலங்கையா அந்த தலையை வெட்டலங்கையா ஐயா. வந்துருச்சு. ஏங்க தலையில முடி மட்டும் தான் இருக்கு மண்டைய காணோம். இங்கே வர்ற சிட்டுக்குருவி எரிஞ்சு கிடக்குது. சீ அது அழகா இருக்கும் போயா நீ வேற. ஐயோ இது என்ன கர்மம்? என்ன கம்மாயில போய் காலுகளும் போல. ஐயோ தங்கச்சி சப்பு. இது என்ன கேதம் கேட்க வந்த பொம்பளை மாதிரி இருக்கு. பாப்பன இந்த கிராமத்துல 3 பேர் தெரியாம தான் இப்படி நேரம் நின்னுக்கு இருந்தியா? அடி நாதாரி முண்டை. என் புருஷன் என் கனவே இருக்கும்போது முண்டன்னு பேசினா நாக்க புடிச்சு அறுத்து போடுவேன்டி. சுச்சு போய் போட லூசு முண்டை. சுச்சு போட மறைச்சு வை. தண்ணி நீ விடுத்த எடுத்து வரும். கிராமத்துக்கே பெருமை சேர்த்தவன் சொல்லுவாங்க நாளைக்கு. பரமக்குடி பார்த்திவனூர்ல கேட்பாங்க நாளைக்கு. பாப்பன இந்த கிராமத்துல நாளை அநியாயமா கொலகேஸ்ல உள்ள பாப்பன இந்த கிராமத்துல நாடகம் நடந்துச்சு. ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சான்னு கேட்பாங்க. ஐயோ பார்த்திவனூர் ராம்நாடு பரமக்குடி எல்லாம் கேட்பாங்க. அது மூச்செடுத்து ஆனா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? பாப்பன இந்த கிராமத்துல ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சான்னா ராதாகிருஷ்ணன் மசூர புடுங்க